கிருஷ்ணகிரியில் அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு உடனடியாக முத்தரப்பு இந்திய தொழிலாளர் மாநாட்டை கூட்டி அவர்களிடம் ஒப்பந்தம் வழங்காமல் 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை அமல்படுத்தக்கூடாது. கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் கீதா பேட்டி. தமிழகம் முழுவதும் அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து வாகன விழிப்புணர்வு பயணம் மற்றும் மத்திய அரசுக்கு எதிரான விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகருக்கு வருகை தந்த அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பினர் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கினை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். HMS மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் திருமதி கீதா, HMS மாநில செயலாளர் சேலம் கிருஷ்ணன், மாநில பொதுச் செயலாளர் லீலாவதி, பொதுச் செயலாளர் கமலாம்பாள், மாநில தலைவர் விக்ரமாதித்தன், மாநில துணை செயலாளர் பெருமாள், HMS பேரவையின் மாநில அமைப்பு செயலாளர் முருகானந்தம், மீன் அமைப்பு தலைவர் சிவக்குமார், செயலாளர் பாலகிருஷ்ணன், இருதயம் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கை விளக்க கண்டன உரையாற்றினார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் 44 தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்து கொண்டுவரப்பட்ட 4 தொகுப்பு சட்டங்களையும் திரும்பப் பெற்று மின் மற்றும் மின்சார்பு தொழிலாளர் நலச்சட்டம் மற்றும் பிற துறைகளில் இயங்கும் கலைஞர்கள் தொடங்கிய 36 வாரியங்களை பாதுகாக்கும் அறிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும். அமைப்புசாரா பெண் தொழிலாளர்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்த புகார்களை விசாரிக்க குழுக்கள் அமைத்திட வேண்டும். உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பில் 80% இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளித்திட வேண்டும். அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கும் ESI மருத்துவ வசதியுடன் ஓய்வூதியம் ரூபாய் 5000 வழங்கிட வேண்டும். ரயில்வே மற்றும் பிற பொதுத்துறைகளை தனியார் மையத்தில் இருந்து காத்து முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகைகள் வழங்கிட உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி மத்திய அரசுக்கு எதிரான எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இதனையடுத்து செய்தியாளரிடம் பேசிய தேசிய செயலாளர் திருமதி கீதா, மத்திய அரசு உடனடியாக முத்தரப்பு இந்திய தொழிலாளர் மாநாட்டை கூட்டி அவர்களிடம் ஒப்பந்தம் வழங்காமல் 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தினார். மேலும் மத்திய அரசினை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் HMS கட்டிட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கம், தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களை சேர்த்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். குமரி முனை முதல் சென்னை வரை நடைபெறுகின்ற இந்த விழிப்புணர்வு பயணம் முக்கியமாக ஒன்றிய அரசு தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். அதே நேரத்தில் கலைஞர் கொண்டு வந்த 36 நலவாரியங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, மாநில அரசும் அதற்கான சட்டமன்ற தீர்மானத்தை இயற்ற வேண்டும், நல வாரியங்களை மேம்படுத்த வேண்டும் என்பதுடன் நாங்கள் கேட்பதெல்லாம் மிகச் சாதாரணமான விஷயம். பட்ஜெட்டில் 3% ஒதுக்கீடு அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். ஆனால் ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு என்று ஒதுக்கீடு செய்வதில்லை. இந்த நாட்டில் 95% தொழிலாளர்கள் அமைப்புசாரா தொழிலாளர்கள். அவர்கள் உருவாக்கக்கூடிய 65% உள்நாட்டு உற்பத்திக்கு நிச்சயமாக குறைந்தபட்சம் 3% ஒதுக்கீடு அவர்கள் செய்ய வேண்டும். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய முதலாளிகளிடமிருந்து சிறப்பு வரி பெற வேண்டும். ஒவ்வொரு நல வாரியத்திலும் லெவி முறையை அமல்படுத்த வேண்டும். இவற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய நிதி ஆதாரத்தை வைத்து அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கும் ESI மருத்துவ வசதி, ஓய்வூதியம் 5000, அனைவருக்கும் வீட்டு வசதி, வீடற்றோருக்கு வீட்டு வசதி, முதல் வகுப்பு முதல் கல்வி உதவி ஆகியவற்றை அமல்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய தலையாய கோரிக்கை. இந்த நலவாரியங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய ஆட்டம் கண்டு இருக்கிறது. இந்த நிலையை மாற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நலவாரியங்கள் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டத்தின் கீழ் அல்லது மீன் தொழிலாளர் சட்டத்தின் கீழ், விவசாய தொழிலாளர் சட்டத்தின் கீழ் அல்லது பல்வேறு துறைகளில் உள்ள நலவாரியங்களை மேம்படுத்த வேண்டும். மேம்படுத்தி உறுதியாக்கி இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு முதலாவது மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை.